இது வேன் மட்டும் இல்ல எங்க வீடும் கூட எடுத்தோடனே பாத்தீங்கன்னா கிச்சன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ சமையல் பண்றதுக்கு டைம் ஆகும். இப்போ 2 அடுப்புனா ஈஸியா ஒரு பால் வச்சுக்கலாம், குழம்பு வச்சுக்கலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா இதான் எங்க கிச்சன். இந்த பலகையை எடுத்து அப்படியே இதுக்கு மேல வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். ஸோ அடுப்பு வந்துட்டு அதுக்கப்புறம் சிலிண்டர் வந்து இந்த இதுக்குள்ள வச்சிருக்கோம். இதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கேப் மாதிரி நாங்க அதுக்கு ரெடி பண்ணி சிலிண்டர் வந்து சரிச்சு போடுவோம். பாத்தீங்கன்னா ஒரு மடக்கு சேர் இருக்கும், ஒரு சிலிண்டர் இருக்கும். தேவையான சிலிண்டர் அப்படியே வெளியே எடுத்து இதுல வச்சுட்டு நம்ம கேஸ் அடுப்பு வச்சு இல்லை சமையல் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து சோஃபா செட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கன்வெர்ட்டபிள் தான். ஸோ இதை எடுத்து இப்படி மடக்கிட்டு இப்போ எங்கேயாவது ஒரு இடம் நல்ல இடம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு இந்த டென்ட் இருக்கு, டென்ட்டை இழுத்து கட்டிட்டு சேர் போட்டு அப்படியே உட்காந்துட்டு சமையல் பண்ணிக்கலாம். அப்படி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் மாதிரி. இன்னொரு விஷயம் என்ன, ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் அடுப்பு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். சிங்கிள் அடுப்புனா இப்போ சமையல் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். இப்போ 2 அடுப்புனா ஈஸியாக ஒரு பால் வச்சுக்கலாம், குழம்பு வச்சுக்கலாம். அதனாலதான் இந்த பெரிய அடுப்பு சூஸ் பண்ணோம். இந்த வேன் வந்து பாத்தீங்கன்னா டப்பா கார் தான் இது வாங்கும்போது. ஆமா, உண்மையிலே செகண்ட் யூஸா தான் இருப்பீங்க போல. செகண்ட் ஹேண்ட் தான், புதுசா வாங்குறது பைசா கிடையாது ப்ரோ. நாங்க வந்து வாங்கும்போது இது பழசா தான் வாங்கணும். செகண்ட்ஸ்ல வாங்கணும், பேப்பர் எதுவுமே கிடையாது. சோ நாங்க வந்து இத மேக் பண்ணதுக்கே 5 மாசம் ஆயிட்டு. எல்லாம் வீட்டோட முன்வாசலா பின்வாசலா? சின்ன வீட்டுக்கு 2 வாசப்படி, அத கரெக்டா வச்சிட்டீங்க. ஆமா, அத கரெக்டா வச்சிட்டோம். இதுக்கு தேவையான பவர் எல்லாம் இங்க இருந்து தான் கிடைக்குதா? சோலார்ல இருந்து. ஆமா, இது வந்து மேல வந்து பாத்தீங்கன்னா சோலார் வச்சிருக்கோம். சோ அதுக்கான பேட்டரி தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டர், நம்ம மொபைலுக்கும் சார்ஜர் போட்டுக்கலாம். சோ நம்ம ஃபேனு லைட்டுக்கு எல்லாத்துக்குமே இங்க இருந்து ஃபேனு மொபைல் சார்ஜ் போட்டுக்கலாம். 2 லைட் 3 லைட் எரியும். அப்புறம் கேமராவும் இதுல தான் சார்ஜ் போடுவோம். கேமரா எல்லாமே இதுல தான் சார்ஜ். அது மாதிரி ப்ரோ இங்க சார்ஜ் போடுவோம். சமையல் ஜாமான்லாம் எங்க? அந்த மளிகை சாமான், என்னதாச்சியோ சோத்து குண்டா எல்லாம் எங்க? அதேல என்ன இருக்கு ப்ரோ? இதுல இருக்கு பிளேட், பான் எல்லாமே. ஓ வா, எல்லாம் உள்ளதா இருக்கா? ஆமா 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 ஆமா. மளிகை சாதன ஸ்டோர் ரூம்னு சொல்லாங்க. இதுதான். ஆமா, இது எல்லாமே இப்படி அங்க இருந்து வாங்கிட்டு கொண்டு வந்ததோட இருக்கா? அங்க தேவையான இடத்துல நீங்க பாட்டி வாங்கிப்பீங்களா? இதெல்லாமே நாங்க கன்னியாகுமரியிலே வாங்கிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 3 மாசத்துக்கு தேவையான சமையல் பொருள் வாங்கி வச்சிட்டோம். இதெல்லாம் இப்ப கழுவுறதுனா? கழுவுறதுலாம் வெளிய. தண்ணி எங்க? தண்ணி இங்க உள்ள ஃப்ரண்ட்ல வச்சிருக்கோம் ப்ரோ. வாங்க நான் காட்டி தரேன். 20 லிட்டர் கேன் அத ஃபர்ஸ்ட் பாத்துட்டு வந்துருவோம். சுத்தமா தண்ணி இன்னும் இங்கேயும் வச்சிருக்கோம். அங்க அப்புறம் பேக்கப்ல கொஞ்சம் 20 லிட்டர் கேன் வந்து 2 வச்சிருக்கோம் ப்ரோ. புடிச்சுக்கிறது தான். அதுல தண்ணி எங்க கிடைக்குதோ அங்க ஃபில் பண்ணிட்டு அப்படியே உள்ள ஏத்தி அட்டாச் பண்ணிருக்கோம். கொஞ்சம் ரொம்ப மெயினான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பக்காவா யோசிச்சு பிளான் பண்ணி ஃபர்ஸ்டே வாங்கி உள்ள ஏத்திட்டு எல்லாம் பண்ணியாச்சு இல்லையா? இத பத்தி சொல்லுங்க. உள்ள எப்படி இதுல ஃப்ரீயா படுக்க முடியுமா? எப்படி? இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் இது சோஃபா, அதுக்கப்புறம் தான் இது பெட்டா மாறும். உள்ள வந்து உட்காந்துட்டு சாப்பாடை இதுல வச்சுதான் சாப்பிடுவோம் நாங்க சமைச்சுக்கிட்டு. அப்புறம் இதை கன்வெர்ட் பண்ணிப்போம். இதை எடுத்து மூடணும் அப்படின்னா பெட்டா மாறிடும். இதை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டு, நான் வண்டி ஓட்டும்போது மோஸ்ட்லி ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு இதில் தான் உட்காந்துப்பேன். அந்த மாதிரி இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2மே கன்வெர்ட் பண்ணிட்டு பெட்டை விரிச்சிருவோம். இந்த மாதிரி பெட்டா மாறிடும் இது. அப்புறம் இதை இழுத்துக்கிட்டா படுக்கிறதுக்கு ரெடி ஆயிரும்.